ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 16வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட பைத்தன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தனுக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி பைத்தன் நோட் புக்ஸ்லாம் என்னென்ன நோட் புக்ஸ் இருக்குது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் லைப்ரரிஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கான செஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டேட்டா சயின்ஸ் ஜேர்னியோ இல்லை ஏஐ ஜேர்னியோ எடுக்கிற பட்சத்தில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சஜஸ்ட் பண்ணுறப்போ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் பைத்தன் ஆகட்டும், இல்லை C++ ஆகட்டும், இல்லை ஆர் ப்ரோக்ராமிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் எதுக்காக பைத்தன் போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைத்தன் போகிறதுக்கான மெயின் ரீசன் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். வேர் நீங்கள் பைத்தன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லா விஷயமான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உங்களால் பண்ண முடியுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வெப் டெவலப்மெண்ட்டில் பண்ணலாம், ஆட்டோமேஷனில் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸில் பண்ணலாம், டேட்டா மைனிங்கில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலுமே உங்களால் அதை பைத்தன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏபிஐயில் ஒர்க் பண்ண முடியுமா? பண்ணலாம். பிகாஸ் எல்லா ஏபிஐயும் பைத்தன் கம்பேட்டபிலிட்டியோட வருது. அதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணணுமா, பைத்தன் வச்சு பண்ணணுமா? பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால் பைத்தன் யூஸ் பண்ணி பண்ண முடியுது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் நிறைய நோட் புக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், பைத்தனை நீங்கள் நிறைய நோட் புக்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் சஜஷன் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பைத்தன் IDLE. ஓகே, ஸோ பைத்தன் IDLE. ஸோ அது உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் தான் கொண்டு போகும். ஸோ ஓகே, ஸோ ஐடினா நார்மல் என்ன சொல்லுவோம்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். IDLEனா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான் IDLEன்றது. ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைத்தன் இதுதான் பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, பைத்தன் IDLE எப்படி இருக்குன்றதை நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிக்கான நோட் புக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் நிறைய நோட் புக்ஸை உங்களால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் நோட் புக், பைத்தன் IDLE. ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 பைத்தன் IDLE. அப்புறம் நம்பர் 2 ஜூபிட்டர் நோட் புக். நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஏன்னு தெரியல, பட் ஆனால் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணது இல்லை. பட் ஆனால் ஸோ ஜூபிட்டர் நோட் புக் தான் ரெண்டாவது சஜஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் புக் என்னது? பைத்தன் IDLE. செகண்ட் நோட் புக் என்னது? ஜூபிட்டர் நோட் புக். ஓகே, அப்புறம் மூணாவது சஜஷன் ஸ்பைடர் நோட் புக். ஓகே, இது அந்த ஆர்டர் கிடையாது. ஜஸ்ட் நான் அந்த ஆர்டரில் கொடுக்கணும்னு கொடுக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய லிஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ பைத்தன் IDLE, ஜூபிட்டர் நோட் புக், ஸ்பைடர் நோட் புக். ஸோ இந்த மாதிரி சில நோட் புக்ஸை நீங்கள் எனக்கோண்டா நேவிகேட்டர் வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கோண்டா நேவிகேட்டர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேவிகேட்டர் வரும். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே நிறைய நோட் புக்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பைச்சாம, ஜூபிட்டர் நோட் புக், அப்புறம் ஸ்பைடர், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கோண்டா நேவிகேட்டர் ஆர் ஸ்டுடியோ கூட இருக்குது, ஆர் ப்ரோக்ராமிங்காக. ஸோ இந்த மாதிரி எனக்கோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதிலிருந்து ஜூபிட்டர் நோட் புக்கோ ஸ்பைடர் நோட் புக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 பைத்தன் IDLE, நம்பர் 2 ஜூபிட்டர் நோட் புக், நம்பர் 3 ஸ்பைடர் நோட் புக், அப்புறம் நம்பர் 4 மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, இது உங்களோட 4th நோட் புக். இதில் நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 4. ஓகே, ஸோ நீங்கள் பைத்தன் கோடிங் இதில் எழுதலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பைச்சாம். ஸோ பைச்சாமும் நிறைய பேர்த்தோட ஃபேவரட். ஏன்னா அதிலே டெர்மினல்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸி. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அது கொஞ்சம் ஹெவி அப்ளிகேஷன். ரொம்ப i3 ப்ராசஸர் வித் ஒரு 4GB RAM அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் லேப்டாப் ஹேங் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் அது கொஞ்சம் ஹெவி. ஸோ அதனால மட்டும்தான் இது கொஞ்சம் சஜஸ்டபிள் இருக்காத மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைச்சாம் வண்டர்ஃபுல் நோட் புக். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட கூகுள் கொலாப். ஸோ ஐ திங்க் நம்ம கூகுள் கொலாப் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் கொலாப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது உங்களுக்கு டிப் நம்பர் 1 சொல்ல போகிறேன். அது என்ன டிப் அப்படின்னா, கைஸ், நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் போவீங்க, ரைட்? ஸோ என்ன சாஃப்ட்வேர் வேணும்னாலும் நமக்கு லேட்டஸ்ட்டாக வேணும். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங், எஸ்பெஷலி இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் போகிறப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் போகாதீங்க. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசனையும் சொல்கிறேன். ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைப்ரரியை பொறுத்தனது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜை ரீட் பண்ணோன்னா லைப்ரரி இருக்குது. OpenCV லைப்ரரி, ஒரு இமேஜஸ் லைப்ரரி, இல்லை பில்லோ லைப்ரரிஸ் இருக்குது. ஒரு URL ரீட் பண்ணணுமா, தனி லைப்ரரி இருக்குது. ஒரு டேட்டா செட் XLSX ஃபைலை ரீட் பண்ணணுமா, லைப்ரரி இருக்குது. CSV ஃபைலை ரீட் பண்ணணுமா, லைப்ரரி இருக்குது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, லைப்ரரி இருக்குது. இன்டெப்த்தான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்
லைக் அல்ஜீப்ரா அந்த மாதிரி உள்ளே போகணுமா, அதுக்கும் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு லைப்ரரிஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு லைப்ரரியும் வெர்ஷன் பேஸ்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஓகே, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடை வந்து 3.7 பைத்தன் 3.7 வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு ஏதோ நிறைய லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே பழைய வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ணி ப்ராஜெக்டே முடிச்சிட்டிங்க. இப்போ அதே ப்ராஜெக்டை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் புது லைப்ரரி ஆர் புது பைத்தன் வித் புது லைப்ரரியில் நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் வரும். அது ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் புதுசாக லைப்ரரிஸ் எல்லாமே மாற்றிட்டனால, அப்கிரேட் பண்ணிட்டனால உங்களோட பழைய கோட்ஸ் ஆர் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சு வச்ச கோட்ஸ் அதில் ரன் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வார்னிங்ஸ் எரர்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க சின்டாக்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபங்க்ஷனல் சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எரர் வரும். அதனால் எப்போவுமே ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் போகாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லா லைப்ரரியும் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சில ஸ்டேபிள் வெர்ஷன் அப்போ தான், ஏன்னா இப்போ டக்குன்னு 3.11.1 லான்ச் பண்ணுறாங்கன்னா எல்லா லைப்ரரியும் உடனே இதுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடாது. ஓகே, ஸோ புது வெர்ஷனுக்கு அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் போங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னது, ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு போகணும், லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு போகக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் python.org/downloadsன்ற இந்த URLக்கு ஜஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு கீழே போகணும். ஓகே, இந்த மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெர்ஷன்ஸ் காமிக்கும். Python 3.11, 3.10. ஸோ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறது Python 3.7.8. ஸோ ஏன் சஞ்சய் ஸ்பெசிஃபிக்காக இதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் அதை வந்து இருக்கிற மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷனுக்கும் செக் பண்ணிட்டேன். எல்லா அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுறது, இல்லை டீப் லேர்னிங்கில் ஒவ்வொரு வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸு, அப்புறம் டேட்டா மைனிங்கு, ஆட்டோமேஷன்ஸு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு நான் 3.7.8 யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக யூஸ் ஆச்சு. அதனால தான் நான் Python 3.7.8 போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Python 3.7.8 இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ Python 3.7.8 இந்த இடத்துல இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் காமிக்கும். விண்டோஸ்க்கு வேணுமா, மேக்குக்கு வேணுமா, இல்லை வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பிட் வெர்ஷன் ஆஃப் பிசி வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி வேணுமா எல்லாத்தையும் கேட்கும். அதில் Windows x86-64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர், நான் அதை செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணதுமே .exe ஃபைல் எனக்கு டவுன்லோட் ஆகிடும். டோன்ட் கோ ஃபார் த லேட்டஸ்ட் வெர்ஷன், இன்ஸ்டெட் கோ ஃபார் த ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் போகாதீங்க, ஸ்டேபிள் வெர்ஷன் போங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. Python 3.7, 3.5, 3.6, 3.9 கூட ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்து நிறைய வெரைட்டியில் ஒர்க் பண்ணாததுனால ஜஸ்ட் நான் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் நிறைய எல்லா வெரைட்டியும் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிவிட்டேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நிறைய ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு வெர்ஷனாக. ஓகே, ஸோ சப்போஸ் அது கம்ஃபர்டபிலிட்டி இல்லாட்டி நீங்கள் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோ இல்லை வேறு வேறு பைத்தனை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2, இந்த டைமில் நீங்கள் கேட்கலாம், சஞ்சய் நான் வந்துட்டு இந்த வெர்ஷன் வச்சுருக்கேன், நான் 3.8 வச்சுருக்கேன், 3.9 வச்சுருக்கேன், நான் அதை யூஸ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் சொல்கிறது தான் நான் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எனக்கு கேட்குது ஆக்சுவலாக. ஸோ கைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் இந்த கோடிங்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க போகிற எல்லா கோடிங்ஸும் நான் 3.7.8 ரன் பண்ணி அவுட்புட் எடுத்தது. நீங்கள் வேறு வெர்ஷனில் ரன் பண்ணப்போ எரர் வரலாம், பாசிபிலிட்டி வராமலேயும் போகலாம். பட் ஆனால் பாசிபிள் இருக்குது. ஓகே, லைப்ரரிஸை பேஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு Python வெர்ஷன் பேஸ் பண்ணியோ உங்களுக்கு எரர்ஸ் வரலாம். ஓகே, அதனால் என்னதவே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எரர் வராது. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா நீங்கள் வேறு எதாவது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அது போக நீங்கள் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரியும் நீங்கள் ஒரே லேப்டாப்பில் மெயின்டைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடியலி டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள்கிட்ட Python 3.7.8 இருக்குது, 3.6 இருக்குது, Python 2 கூட இருக்குது. Python 2 தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அது யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் 3.8 இருக்குது, 3.9 இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய ஐடியலிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸை நான் ஒரே டைமில் வச்சுருக்கேன். எனக்கு தேவைப்படுற டைத்தில் அதை நான் சுவிட்ச் ஓவர் பண்ணிப்பேன். ஓகே, எது டிஃபால்ட்டாக எனக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே நான் மாற்றிக்குவேன். ஓகே, ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. லைக் நீங்கள் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் பி கான்ஷியஸ். அதனால தான் எரர். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் இதில் ஒர்க் ஆகலைன்னா மைட் பி சின்டெக்ஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக கோடிங்கே தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதில் ஆல்ரெடி அவுட்புட் பார்த்துருப்பீங்க, அதனால் அது பிரச்சனை கிடையாது. இதுதான் டிப் நம்பர் 2. ஓகே, ஸோ கைஸ் ரெடியா? ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன், இந்த அஃபிஷியல் வெப்சைட் போனேன் python.org/downloads. அதில் வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் போகாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு Python 3.7.8 கிளிக் பண்ணேன்.
ஸோ பைத்தன் 3.7.8 கிளிக் பண்ணப்போ அது இங்கே டிரெக்ட் ஆச்சு. இங்கே நான் கீழே போயிட்டு மோஸ்ட்லி விண்டோஸ் தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு விண்டோஸ் X x86-64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ வேணால் இப்படி EXE ஃபைல் வந்துடும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களோட பைத்தனை உங்களோட கமாண்ட் விண்டோவில் இருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கமாண்ட் விண்டோ. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கமாண்ட் விண்டோவில் இருந்து உங்களோட பைத்தனை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நம்பர் 1 பர்பஸ். பர்பஸ் நம்பர் 2, உங்களால் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா பைத்தனை டிஃபால்ட்டாக பேசிக்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ எல்லா லைப்ரரியும் அதில் இருந்துடாது. நம்ம தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நமக்கு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறது தான் பர்பஸ் நம்பர் 2. அப்புறம் பர்பஸ் நம்பர் 3, நம்ம முன்னாடி பேசின மாதிரி தேவைப்படுற டைமில் உங்களால் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போ பைத்தன் 3.7 வேணும்னா அதை அப்படி மாற்றி விட்டுட்டு நீங்கள் பைத்தன் 3.7லேயே ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் கமாண்ட் விண்டோவில் இருந்தே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 பர்பஸ். நம்பர் 1 பர்பஸ் என்ன, பைத்தனை கமாண்ட் விண்டோவில் இருந்து அக்சஸ் பண்ணுறது. செகண்ட் பர்பஸ் என்ன, லைக் உங்களோட பைத்தன் வெர்ஷனை ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது. அப்புறம் தேர்டு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், லைக் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த 3 பர்பஸை பேஸ் பண்ணி தான் இந்த 3வது டிப் இருக்க போகுது. 3வது டிப் என்னென்னா கான்ஃபிகரிங் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் நீங்கள் ஐடியலியை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஐடியலி ஒரு வாட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியலி 3.7 64 பிட் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஐடியலி ஆஃப் பைத்தன் 3.7 64 பிட்னு வரும். நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ கிடச்சிரும். ஓகே, இதுதான் இந்த விண்டோக்கு பேர் தான் ஷெல் விண்டோ. இந்த ஷெல் விண்டோன்றது என்னென்னா உங்களால் சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்ட் எல்லாத்தையுமே உங்களால் இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், A is equals to 5, B is equals to 6, C is equals to A plus B, parent of C. ஓகே, இப்படி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வருது இல்லையா. ஸோ இது என்னதுன்னா லைக் ஷெல் விண்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் லைன்ஸில் கோடிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷெல் விண்டோவில் பண்ணிக்கலாம். அது போக உங்களோட பைத்தனோட அவுட்புட் எல்லாமே ஷெல் விண்டோவில் தான் வரும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. சஞ்சய், இப்போ நான் வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமை ஒரே இதில் ரன் பண்ணிட்டு ஒரே இதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைல் போயிருங்க, நியூ ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எழுதலாம் அந்த கோடை. A is equals to 5, B is equals to 6, C is equals to A plus B, print of C. இப்படி எழுதிட்டு Ctrl S கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு பேர் வைக்கணும். ஸோ பைத்தன் சாம்பிள்னு நான் பேர் வைக்கிறேன். சாம்பிள் டாட் இந்த இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ரன் பண்ணணும் அப்படின்னா ரன் கொடுத்துட்டு ரன் மாடியூல். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ கோடிங்கை மாற்றுறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50க்கு பதிலாக 45, அப்புறம் 6க்கு பதிலாக 78 இப்படி வச்சுட்டு Ctrl S சேவ் பண்ணுறீங்க, ரன் போகிறீங்க, ரன் மாடியூல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவுட்புட் ஷெல் விண்டோவில் வந்துடும். இது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஐடியலியில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி கோடிங்கை ரன் பண்ணுறது. ஸோ ஒரு பைத்தன் ஐடியலியை யூஸ் பண்ணி அதை தான் நம்ம இப்போ இதில் பார்த்துருக்கோம். இப்போது அந்த டிப் நம்பர் 3க்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைத்தன் எங்கே இன்ஸ்டால் பண்ணீங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா லைக் நிறைய பேர் வந்து பைத்தன் எங்கே இன்ஸ்டால் பண்ணப்பா தெரியாது. ஏன்னா லைக் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதெல்லாமே சில இடத்துல உட்காரும் ஜென்ரலாக. பட் ஆனால் சிலது வெளில உட்காரலாம், மைட் பி ஏதாவது ஒரு டேரக்டரியில் ஆக்சிடென்ட்டில். ஸோ தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஈஸி டிப் என்னென்னா நீங்கள் போயிட்டு IDLE டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த சாஃப்ட்வேரோட லொக்கேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த லொக்கேஷன், அந்த IDLE அந்த பேரை டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும். நீங்கள் சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. ஸோ ஓகே, ஸோ ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தா இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது. பட் ஆனால் அங்கே ஷார்ட்கட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கா, பட் ஷார்ட்கட் உங்களோட ரூட் டைரக்டரி கிடையாது. ஸோ மெயின் ரூட் டைரக்டரிக்கு போகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க. டடா, ஸோ இதுதான் பைத்தனோட ரூட் டைரக்டரி. அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அவங்க பேர், யூசர் நேம், ஆப் டேட்டா, லோக்கல், ப்ரோக்ராம்ஸ், பைத்தன், அப்புறம் 37. ஸோ இதுதான் நம்ம பைத்தனை எங்கே இன்ஸ்டால் பண்ணோன்ற ரூட் டைரக்டரி. ஸோ இதுதான் நமக்கு வேணும். எதுக்காக? என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரூட் டைரக்டரிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டைரக்டரி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மொத்த டைரக்டரி இது எங்கே இருக்குன்ற டைரக்டரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்லாம் இருக்காது. உங்களுக்கு வெறும் இந்த python.exe, இந்த python w.exe, அப்புறம் சில ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா சஞ்சய்க்கு இருக்கிறது இது எதுவுமே நம்மகிட்ட இல்லையே நினைக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணணும். ஸோ இந்த டைரக்டரியை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே சர்ச்சில் வந்துட்டு ENVன்னு டைப் பண்ணுங்கள்.
எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். ஸோ எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இந்த ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ வருதா? ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் டைப் பண்ணிங்கன்னா எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பைத்தன் டைப் பண்ணி ஐடியலின்னு டைப் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தேன். திரும்ப ஷார்ட்கட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தேன். ரூட் டைரக்டரிக்கு வந்துச்சு. ரூட் டைரக்டரியில் மேலே அந்த டைரக்டரி எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். காப்பி பண்ணி வச்சுட்டு எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை நான் இங்கே சர்ச் பண்ணேன், என்வின்னு சொல்லிட்டு இங்கே வந்துச்சு. எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி ஒரு மெனுக்கு எடுத்துகிட்டு வரும். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு மெனுக்கு எடுத்துகிட்டு வரும். ஒன்ஸ் மெனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் இதை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு மெனு அப்படி ஓப்பன் பண்ணும். இதில் அந்த டைரக்டரி இங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே பாத்தில் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸில் இருக்க பார்த்து செலக்ட் பண்ணாலும் சரி. நான் வந்து மேலேயே செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ நான் டெலீட் பண்ண மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிடாதீங்க எதையும். ஸோ அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணலாம், நான் டெலீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூன்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இந்த நியூ அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வியை வச்சு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சி யூசர் ஷான் லைக் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் /python/python 37. ஓகே, இப்படி நீங்கள் அந்த பார்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ மூவ் அப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ python/python 37. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைரக்டரிக்கு மூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பைத்தன் லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே தான் அந்த பிப் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ பைத்தன் இன்டர்பிரட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களால் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் நான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி, திரும்ப NVVக்குள்ளே வந்துட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். திரும்ப மூவ் அப் கொடுத்துட்டு ரெண்டாவது பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறேன். அடுத்து python 37/scripts. இது நம்மளோட ரெண்டாவது டைரக்டரி. ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டிப் நம்பர் 3 முடிஞ்சிச்சு. ஸோ செக் பண்ணலாமா? ஸோ கைஸ் கிளியராக இருக்கீங்களா? ஸோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். பைத்தான் டைப் பண்ணிவிட்டு என்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு python 3.7 வரும். ஸோ python 3.7.8. ஓகே, ஸோ python 3.7.8 ஓட ஐடியலியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஐடியல்னா என்ன, அந்த ஷெல் விண்டோனா என்ன? ஸோ சிம்பிளாக உங்களால் சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோடிங் எல்லாத்தையுமே இங்கே எழுதலாம். ஓகே, ஸோ C is equals to A plus B வரும் print of C. ஸோ ஓகே, ஸோ உங்களோட பைத்தனோட ஷெல் விண்டோவே உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் ஷெல் விண்டோலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இஸ்ஸெட்டு அப்புறம் என்டர் அப்படி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளில வந்துடும். ஓகே, ஸோ உங்களோட ஷெல் விண்டோலேருந்து வரணும். இங்கே போயிட்டு A is equals to 5 அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா முன்னாடி ஷெல் விண்டோவில் இருந்தோம், பைத்தனோட ஷெல்லில் இருந்தோம், அதனால் வந்துச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கமாண்ட் விண்டோலலாம் வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தன் கொடுத்து பைத்தன் ஷெல்லுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ நிறைய டைப் ஆஃப் நோட் புக் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஐடியலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த ரெண்டு டைரக்டரி, ஒன்று வந்து பைத்தன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது என்னன்றதை நான் காமிக்கிறேன். அது போக இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், சஞ்சய் எப்படி அந்த பைத்தன் வேர்ஷனை மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக அதே மாதிரி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் போங்க, உங்களோட பார்த்து போயிட்டு 3.8 தான் வேணும்னா இந்த ரெண்டு டைரக்டரி இருக்கு இல்லையா, பைத்தன் 3.8. ஸோ பைத்தன் 3.8 ரெண்டையுமே மேலே மூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பைத்தன் 3.8க்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ கமாண்ட் விண்டோவில் போயிட்டு பைத்தன் டைப் பண்ணிங்கன்னா பைத்தன் 3.7 லோட் ஆகாமல் பைத்தன் 3.8 லோட் ஆகும். ஸோ ஐடியலி ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு நிறைய ஹார்ட்வேர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஸ்பெரி பை அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர்லாம் இல்லை, ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கும் போதுலேருந்து நான் ஓரளவு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ராஸ்பெரி பை ஆகட்டும், பைத்தன் ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் இருந்து நான் நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் ஐடியலியை நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு எனக்கு பைத்தன் 3.8 எரர் வருதா, டக்குன்னு NVக்குள்ளே போயிட்டு மாற்றி விட்டுட்டு நான் டக்குன்னு ரன் பண்ணிவிடுவேன். இதே இது நீங்கள் வேறு நோட் புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற போது திரும்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கொலாபே யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கோடை ரன் பண்ணுறீங்க, எரர் வருது, பைத்தனை டவுன்கிரேட் பண்ணணுன்ற ஆப்ஷன் இருக்குன்னா திரும்ப நீங்கள் சர்ச் பண்ணணும் இல்லையா, பைத்தன் கூகுள் கொலாபில் எப்படி பைத்தனை மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களோட பர்சனல் ரிசர்ச்சில் போய்டும்.
அதனால நான் அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சுருக்கி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெக்சராகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ தட் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ சொல்யூஷன் தெரியும். 3.7 தான் பிரச்சனையா, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.6 யூஸ் பண்ண சொல்கிறாங்களா, டக்குன்னு 3.6 ஐடியலி யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த ரெண்டு ஃபோல்டர், அந்த 3.6ஓட ரூட் ஃபோல்டரும் 3.6ஓட ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ரெண்டையும் என்வியில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க, டக்குன்னு கோடை ரன் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 4, சஞ்சய் லைப்ரரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? அது நிறைய பேருக்கு தேவை இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த டைம் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில டைமில் பெர்மிஷன் எரர் வரும். ஸோ பெர்மிஷன் எரர் வந்துச்சுன்னா உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ லைக் ரைட் பெர்மிஷன் எரர் அந்த மாதிரி எரர் வரலாம். ஸோ வெறும் கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த எரர் வராது. ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைப்ரரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, லைக் ராஸ்பெரி பை இந்த மாதிரி ஹார்ட்வேரில் ஒரு லைப்ரரி நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ முன்னாடி லைக் ஃபஸ்ட் டைம் அந்த டைமில் அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது, லேர்னிங் டைம் இல்லையோனோ. இப்போ லேர்னிங் டைம் தான், எப்போவுமே லேர்னிங் டைம் தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஸோ ராஸ்பெரி பையில் ஒர்க் பண்ணுறப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹை எண்ட் லைப்ரரிஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நான் அந்த லைப்ரரி இன்ஸ்டால், ஏன்னா முன்னாடி இப்போ தான் ராஸ்பெரி பை 4 வந்துச்சு, அப்போல்லாம் ராஸ்பெரி பை 0, ராஸ்பெரி பை 3 தான். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் பக்கத்திலே உட்காந்துருக்கணும். ஸோ 1 by 1 கமாண்டாக நெட்லேருந்து காப்பி பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அது ஒன்றா அதோட டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சாலிட் ஆகும். 3 மணி நேரம் யோசிச்சு பாருங்கள், 3 மணி நேரம் நீங்கள் உட்காந்து இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ரன் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு அப்படியே ஃப்ரோஸ் ஆகிடும். ஓகே, அப்படியே ராஸ்பெரி பையே ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். அப்புறம் வந்து ராஸ்பெரி பை ஹீட் ஆகும், அப்படியே கொதிக்கும். நீங்கள் கையை கூட கொஞ்சம் நேரம் கூட வைக்க முடியாது. அந்த டைமில் ஹீட் சிங்க் வச்சுட்டு நான் ஃபேன்லாம் வச்சுட்டு நான் உட்காந்து இந்த மாதிரிலாம் ஃபேன்லாம் சின்ன CPU ஃபேன் மாதிரி அதில் வச்சுட்டு அந்த மாதிரி ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்காக அந்த ஹீட் சிங்க்லாம் வச்சு அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஹீட் சிங்க் வச்சு அந்த மாதிரி நிறைய வேலைலாம் பண்ணுவேன் அந்த டைமில். யூனோ லைக் ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லா டிபெண்டன்சியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பிப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பிப் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைப்ரரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்ற ஒரு கமாண்ட் மட்டும் சொல்கிறேன். பிப்பை ஸ்பேஸு இன்ஸ்டால் ஸ்பேஸு லைப்ரரியோட பேர். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேண்டாஸ், ஐ ஹோப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பேண்டாஸ் லைப்ரரி. ஸோ லைப்ரரி போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு காமிக்குது. பட் ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதனால் வந்துட்டு அது உங்களுக்கு இப்படி இன்ஸ்டால் ஆகும். இப்படி இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி இதுதான் ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டெப். ஸோ டெப் நம்பர் 4 என்ன, ஒரு லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, அதுக்கான ஆன்சர் என்ன, PIP பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பேண்டாஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எரர் வரலாம். அது என்ன எரர்னா, பெப் இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, பெப் கமாண்ட் நாட் ஃபவுண்ட். உங்களுக்கு பெப் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்ற எரர் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் டிப் நம்பர் 3 ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படி பண்ணலாம்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிப்புன்ற கமாண்ட் எரரே வரும். இல்லைனா பிப்பு எரர் வர வாய்ப்பு அவ்வளோவா இல்லை. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட நாலேஜ் படி கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஸோ அதனால் பிப் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்ற எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு பைத்தன் லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, PIP பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர். ஸ்டெப் நம்பர் 5, சஞ்சய் லைப்ரரியை எப்படி இம்போர்ட் பண்ணுறது. சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே எத்தனை லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பேண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இம்யூட்டில்ஸ்ன்ற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வேணும்னா இன்னொரு லைப்ரரி லைக் பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் OpenCV-Python. ஓகே, ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது இன்ஸ்டால் பண்ணுங்கள். சில டிபெண்டன்சிஸ் கூட இருக்கலாம். ஸோ இப்போ OpenCV இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் NumPy. ஓகே, இதெல்லாம் சில லைப்ரரிஸ். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், NumPy லைப்ரரி, OpenCV லைப்ரரி, பேண்டாஸ் லைப்ரரி, அப்புறம் இம்யூட்டல்ஸ் லைப்ரரி. ஸோ இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சா. இப்போது ஒரு லைப்ரரியை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இதுதான் டிப் நம்பர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லைப்ரரியில் என்ன ஐடியலியில் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, எந்த லைப்ரரியில் எந்த ஐடியலி அந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது, சிம்பிள், இம்போர்ட் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இம்யூட்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இது எந்த எரரையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது.
அப்படி எரர் ஏதாவது நோ மாடியூல் நேம்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். அது என்னன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ எப்படி லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர். ஓகே, ஸோ யா, ஸோ OpenCV-Python OpenCV-Python இதில் அப்படி இம்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் CV2. ஓகே, அதுதான் கமாண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம், யா, ஸோ இதுதான். ஓகே, அப்புறம் பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இம்போர்ட் பேண்டாஸ். ஓகே, ஸோ யா, ஸோ எந்த வித எரருமே இந்த கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, விச் மீன்ஸ் இந்த லைப்ரரி எல்லாமே நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இதுதான் டிப் நம்பர் 5, எப்படி ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ கைஸ் கிளியராக இம்போர்ட் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர். சம்டைம்ஸ் ஃப்ரம் இந்த லைப்ரரி உள்ளே இருக்க சர்டன் ஃபங்க்ஷனை கூட அப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது ஒரு லைப்ரரியை எப்படி இம்போர்ட் பண்ணுறது. ஸோ டிப் நம்பர் 5 முடிஞ்சிச்சு. டிப் நம்பர் 6, ஒரு லைப்ரரியை எப்படி செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுறது, ரைட்? ஸோ நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நான் டக்குன்னு சொல்கிறேன், கைஸ் TensorFlowவில் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணாதீங்க, அதில் பிரச்சனை இருக்குது, இந்த ப்ரோக்ராமுக்கு அது செட் ஆகாது, அதனால் அதை அழிச்சிட்டு நான் சொல்கிற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும் அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கான கமாண்ட் தான் இது, pep ஸ்பேஸ் அன்இன்ஸ்டால் ஸ்பேஸ் லைப்ரரியோட பேர். ஓகே, சாரி, ஓகே, யா, ஸோ மெட்டல்ஸ் அது கேட்குது எஸ்ஆர் நோவா இன்ஸ்டா அழிச்சிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒய் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்ட் இமோட்டல்ஸ் லைப்ரரியோவே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, பெப் ஸ்பேஸ் அன்இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஐடியலி போயிட்டு Python 3.7 போயிட்டேன், இம்போர்ட் கொடுத்துட்டு அந்த லைப்ரரியோட பேர் கொடுக்குறேன். சடா, ஸோ நமக்கு எரர் வந்துருச்சு. எரர் வந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, எரரே வரலை ஆனால் தப்பு இருக்குன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பிலீவ் மீ. ஓகே, யா, ஸோ எரர் என்ன வந்திருக்கு, நோ மாடியூல் நேம் இமிட்டல்ஸ். ஏன்னா நம்ம இமிட்டல்ஸ் லைப்ரரியை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதனால் நம்ம இம்போர்ட் பண்ணுறப்போ நமக்கு லைப்ரரி எரர் வருது. ஓகே, அந்த லைப்ரரி இல்லைன்னு வருது. ஓகே, இதுதான் டிப் நம்பர் 6, ஹவு டு அன்இன்ஸ்டால் லைப்ரரி, ஒரு லைப்ரரியை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. டிப் நம்பர் 7, ஒரு லைப்ரரியை அந்த வேர்ஷன் பேஸ்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் டக்குன்னு சஞ்சய் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா TensorFlowவில் 1.15.0 இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அது எப்படின்னு தெரியணும், அந்த வேர்ஷன் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கு கமாண்ட் அதே தான், பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர் =2 அந்த வேர்ஷனோட நம்பர். ஸோ அது கேட்கும் லைக் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அந்த லைப்ரரியை இந்த வேர்ஷனில் கரெக்டாக நீங்கள் என்ன வேர்ஷன் சொல்கிறீங்களோ அந்த வேர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 7, ஒரு லைப்ரரியை அந்த வேர்ஷன் பேஸ்டாக கரெக்டாக நீங்கள் சொல்கிற வேர்ஷனுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ பெப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர் =2 0.5.4 அந்த வேர்ஷனோட நம்பர். அப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த லைப்ரரியோட அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ டிப் நம்பர் 7 முடிஞ்சிச்சா. டிப் நம்பர் 8, ஃபஸ்ட்டு உங்கள் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுங்கள். போர்ட் இம்போர்ட்டல்ஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிட்டீங்களா, சக்ஸஸ்ஃபுல். இப்போ அந்த லைப்ரரியோட வேர்ஷனை செக் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரியோட பேர் .__ version __ இப்படி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த லைப்ரரியோட வேர்ஷன் வந்துடும். ஓகே, இப்போ நம்பியோட வேர்ஷன் செக் பண்ணலாமா. இம்போர்ட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வேர்ஷன் செக் பண்ண போகிறீங்களோ அந்த லைப்ரரியை ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வேர்ஷனை அந்த லைப்ரரி பேர் .__ version __ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைப்ரரியோட வேர்ஷனும் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஒரு பைத்தன் நோட் புக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்து லேட்டஸ்ட் வெர்ஷன் போகக்கூடாது, ஸ்டேபிள் வெர்ஷன் போகணுன்றதை பார்த்தோம். ஐடியலியே இன்ஸ்டால் பண்ணோம். என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் ஃபார் 2 ஃபோல்டருக்கு கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் கமாண்ட் விண்டோலேருந்து பைத்தன் ஐடியலியே அக்சஸ் பண்ணோம், சின்ன கோட் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஒரு லைப்ரரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், ஒரு லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், அப்புறம் லைப்ரரி எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரியை வந்துட்டு எப்படி ஒரு வேர்ஷன் பேசிஸாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு வேர்ஷன் கொடுத்தா அந்த வெர்ஷனுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த லைப்ரரியோட வேர்ஷனை எப்படி செக் பண்ணுறதுன்றதை இதில் பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பைத்தன் நோட் புக்ஸ். அதுலேயே நிறைய பைத்தன் நோட் புக்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஜூபிட்டர் நோட் புக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் நான் ஆல்ரெடி அனகோண்டா நேவிகேட்டர் மூலமாக லைக் அனகோண்டா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஐ திங்க் ஸோ ஜூபிட்டர் நோட் புக் நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா நியூ கொடுத்துட்டு Python 3 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நீங்கள் கோட் எழுதலாம். ஸோ லைக் A = 5, B = 6, C = A + B, print of இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இப்படி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு இப்படி அவுட்புட் வந்துடும் 11ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட் புக். ஓகே, ஸோ ஸோ இது ஜூபிட்டர் நோட் புக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நோட் புக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஜூபிட்டர் நோட் புக்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பைச்சாம் என்கிட்ட இருக்குது. ஸோ பைச்சாம் கொஞ்சம் ஹெவி, லேக் ஆகலாம், மைட் பி, ஐ எம் நாட் ஷுர். ஓகே, ஸோ பைச்சாம் ஸோ பைச்சாம் வந்து இப்படி இருக்கும். ஸோ பைச்சாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நோட் புக்ஸு, எனக்கு இதோட வியூ, இந்த கலர் ஃபீல் வியூ எல்லாமே பிடிக்கும். ஓகே, ஸோ இது லாஸ்ட்டாக வந்து நான் ஆட்டோமேஷன், பைத்தன் ஆட்டோமேஷன் செக் பண்ணதோடு நிற்கிது செலேனியம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தன் நோட் புக்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நிறைய சப் ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கலாம். கீழே டெர்மினல் இருக்கும். டெர்மினல்னால் நீங்கள் அந்த பிப் ஸ்பேஸ், இன்ஸ்டால் ஸ்பேஸ், லைப்ரரிலாம் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெர்மினல் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ டெர்மினல் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அந்த டைரக்டரியில் டெர்மினல் ஓப்பன் ஆகும். பைத்தனோட கன்சோல் வேணும் அப்படின்னா பைத்தனோட கன்சோல் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தனோட கன்சோல் இங்கே வரும். பைத்தனோட பேக்கேஜஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பைத்தன் 3.7 என்னென்ன லைப்ரரிலாம் வச்சிருக்கோம் அதோட வெர்ஷன் எல்லாத்தையும் இப்படி பார்க்கணுன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லைப்ரரியோட வெர்ஷன் இருக்குது. ஸோ கெராஸ் வந்துட்டு நான் 2.2.4 லைப்ரரி வச்சுருக்கேன், வெர்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லைப்ரரியோட எல்லா வெர்ஷன் நம்பரையும் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ லைக் இதுதான் பைச்சாம். ஸோ கூகுள் கொலாப் பற்றி சொல்லவே வேண்டாம். அதில் கூகுள் கொலாப் ப்ரோவும் இருக்குது, ஆன்லைன் நோட் புக்கு. நிறைய பேருக்கு கம்மியான சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஐ படிக்கிறோன்னா நம்ம வந்து நல்ல லேப்டாப் வச்சுருக்கணும், நிறைய கம்ப்யூட்டேஷனல் பவர் வேணும், அப்படி இப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இப்படி போகிற சினாரியோவை பார்த்தோன்னா கண்டிப்பாக யாருமே அப்படி இனிமேல் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இனிமேல் ஆன்லைன் தான் போக போகிறோம். ஆன்லைன் க்ளவுடு ப்ரைஸிங் வைக்க போகிறாங்க. ஸோ லைக் நீங்கள் இன்ன பிசி யூஸ் பண்ணுறீங்க, இன்ன கம்ப்யூட்டர், இந்த ஜிபியூ, இந்த ஸ்பெக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய போனஸ் செஷன் எல்லாமே நம்ம இன்டர்ன்ஷிப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில நோட் புக்ஸ்லாம் இருக்குது. அதுலேயே நீங்கள் மிஷினை சூஸ் பண்ணலாம். க்ளவுட்லேயே நீங்கள் மிஷினை சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ஜிபியூ மிஷின் வேணும், டெஸ்லாவோடது, இல்லை வந்துட்டு வேறு எந்த ஜிபியூ மிஷின், என்ன ஜிபியூ மிஷின் வேணும், அதில் எத்தனை ரேம் இருக்கணும், அதோட கோர் எத்தனை கோரு, எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, லைக் $0.5 நியர்லி அரௌண்ட் 30 ரூபா அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு மிஷினை பொறுத்து, ஸோ எந்தளவுக்கு ஹை எண்ட் மிஷினை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் கொலாப் யூஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு கூகுள் கொலாபரேட்டரி. ஸோ collab.research.google.com. ஸோ நீங்கள் இந்த யூஆர்எல் விசிட் பண்ணிக்கோங்க. சும்மா சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக சின்னதாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கனெக்ட் தான். ஸோ கனெக்டை கிளிக் பண்ணதுமே அது மெமரி எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணணும். ஸோ மெமரி அலோகேட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுறது தான் போயிடுங்க. ஸோ டெமோ கோட். ஓகே, ஸோ டெமோ கோட் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .ipynb. இதில் இந்த டெக்ஸ்ட்டும் வரும் ப்ளஸ் கோடும் வரும். ஸோ அதுதான் இந்த .ipynbன்றது. ஓகே, ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டைட்டில் ஆட் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறேன். பேசிக் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேசிக் பைத்தன் ப்ரோக்ராமிங்னு இப்படி ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். இது நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இப்படின்னு சொல்லி சப்டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ சப்டைட்டில் வச்சுட்டு இங்கே நீங்கள் கோடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் A = 5, B = 6, C = A + B, அப்புறம் D = A மல்டிபிள்ஸ் ஆஃப் B, அப்புறம் வந்துட்டு E = A / B, அப்புறம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெறும் ஏன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் அது லாஸ்ட்டில் இருக்கணும், அப்போ தான் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் நீங்கள் இப்படி கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ C, D, E. ஸோ 3 ஆன்சரையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணோன்னா நீங்கள் இப்படி ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 11. ஸோ 11ன்றது ரெண்டே ஆட் பண்ணதோட கிடைச்ச வேல்யூ. 30ன்றது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதில் கிடைச்ச வேல்யூ. ஸோ 0.83ன்றது டிவைட் பண்ணதில் கிடைச்ச வேல்யூ. ஸோ இதே இது நீங்கள் வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கமா கொடுத்துட்டு நீங்கள் C கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடுன்ற ஸ்ட்ரிங்கு வந்துடும். ஸோ ஆட் ஸ்ட்ரிங்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வரும். ஸோ ஆடுன்னு சொல்லிட்டு 11 இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ சிம்பிளாக இருக்கா? ஸோ பைத்தன் போட்ட ப்ரோக்ராமிங் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொலாபில் இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இண்டென்டேஷன் தான் கீ. ஓகே, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ A = 5, B = 10ன்னு சொல்லி 2 வேரியபிள் வச்சுருக்கேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள்
இப்போ வச்சுட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஜென்ரலாக எப்படி எழுதுவீங்க? இஃப் கண்டிஷன் இப்படி எழுதுவீங்க இல்லையா? A less than பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் போட்டு இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க இல்லையா? ஸோ இங்கே அந்த மாதிரி இந்த பிரேசஸ்ஸு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஓகே, சிம்பிளாக இஃப் ஸ்பேஸ் அந்த A less than பின்னு கொடுத்துட்டிங்களா, நீங்கள் கோலன் வச்சா போதும். ஓகே, இந்த பிரேசஸுமே அவசியம் இல்லை, நீங்கள் பிரேசஸ் இல்லாமல் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இஃப் A less than b கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸ் அதுவாக விடுது இல்லை, அதுதான் முக்கியம் இங்கே. ஓகே, அந்த கேர்லி பிரேசஸ்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் விடுது இல்லையா, அதுவாக இதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன் சொல்லுவோம். ஸோ எல்லாமே இந்த இஃப் கீழே வரணுமோ அது எல்லாமே இஃபை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ நான் இப்போ எழுதுகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறேன், A is less than b. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட் இஃப்பில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே இது எல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ் போட்டுட்டு கோலன் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, எல்ஸ் நான் பிரிண்ட்டு கிட்ட எழுதலை. ஓகே, பிரிண்ட்டுக்கு நேராக எழுதலை, பிரிண்ட்டுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ எல்ஸு, பட் ஆனால் இந்த 2 லைன் இங்கே வரணும். நான் அதையும் காமிச்சிட்றேன். பிரிண்ட் ஆஃப் A is not less than b. ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ இப்படி நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் A is less than bன்னு வந்துருச்சு. ஓகே, இஃப் எல்ஸுன்றது வரும்போது என்ன அப்படின்னா இது அல்லனா அது. ஓகே, ஸோ A பியை விட கம்மியாக இருக்கா, கம்மியாக இருந்தால் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணு. A கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது, A 10 விட 5 சின்னது தான். ஸோ அதனால தான் A is less than bன்ற சொல்லி அவுட்புட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இஃப் கண்டிஷன். ஸோ சஞ்சய் இதே இது நம்ம எப்படி எல்செஃப் மாதிரி எழுதுறது? ஸோ எல்செஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, இன்னொரு கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணோன்னா எப்படி எழுதுறது? ஸோ நான் இதே ப்ரோக்ராமை காப்பி பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன் எல்செஃப்னு சொல்லிட்டு. ஓகே, நான் திரும்ப கோடிங்க்கு வரேன். ஸோ நான் அதே கோடை பேஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செக் பண்ணும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா எல்சிஃப்னு எழுதாமல் நீங்கள் எல்எஃப்னு எழுதிக்கலாம். ஸோ எல்எஃப் ஸ்பேஸ் A டபுள் ஈக்குவல்ஸ் டு பியான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் சிங்குக்குள்ளே A is ஈக்குவல் டு b. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட வேல்யூவை 10ன்னு மாற்றிட்டு நான் ரன் கொடுக்குறேன் அப்படின்னா A is equals to b. ஓகே, if LF else. ஓகே, இஃப்க்கு கீழே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்எஃப்க்கு கீழே இருக்குது, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, இதுதான் இஃப் அண்ட் தென் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். செஞ்சு இதே இது ஒரு இஃப்க்குள்ளே எப்படி இன்னொரு இஃப் எழுதுறது? ஸோ அந்த கோடிங்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த நெஸ்டட் இஃப் எப்படின்றத காமிக்கிறேன். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இண்டென்டேஷன் எப்படின்றது புரியும். ஸோ நெஸ்டட் இஃப் கோடிங். ஓகே, ஸோ இப்படி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடிஷ்னலாக இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். C is equals to 5ன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எல்சிஃப் இருக்கு இல்லையா, எல்சிஃபில் தான் A டபுள் ஈக்குவல்ஸ் டு பி ஆகுது. இப்போ நான் இதுக்குள்ளே இஃப் எழுதணும்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அதுவாகவே இப்படி இண்டென்ட் ஆகும். ஸோ இண்டென்ட் ஆனதுக்கப்புறம் இஃப் C is less than p. ஸோ C பியை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா C is less than bன்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இங்கேயும் நீங்கள் எல்சிஃப் எழுதணும்னா எழுதலாம், நான் ஜஸ்ட் எல்சிஃப் மட்டும் எழுதுகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் C is not less than b. இப்படி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வரும். ஸோ மொதல் ஆன்சர் இங்கே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், A is equal to bன்னு சொல்லிட்டு, அப்புறம் C is less than bன்னு சொல்லி 2வது கண்டிஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 4 லைன் இருக்கு இல்லையா, சாரி இந்த 5 லைனுமே இந்த எல்சிஃப்குள்ளே வருது. ஓகே, இந்த ஒரு லைன் தான் இஃப்க்குள்ளே வரும், இந்த ஒரு லைன் தான் எல்ஸுக்குள்ளே வரும். ஆனால் இங்கே மட்டும் 5 லைனுமே இந்த எல்சிஃபுக்கு அடியில் வரும். ஆனால் அதுக்குள்ளேயுமே இந்த பிரிண்ட் இந்த இஃபுக்கு அடியில், இந்த பிரிண்ட் இந்த எல்ஸுக்கு அடியில். இதுதான் மேட்டர். இந்த இண்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வைல் எழுதலாம். ஓகே, வைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ வைலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், I is equals to 0 அப்படின்னு சொல்லிட்டு வைல் ஆஃப் I less than 5. ஓகே, ஸோ I less than 5 இங்கே பிரிண்ட் ஆஃப் 5 சாரி பிரிண்ட் ஆஃப் I கொடுக்குறேன். ஸோ I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1க்கு அர்த்தம் என்ன? ஸோ உங்களோட கமெண்ட் சேட்டில் எழுதி பண்ணுங்கள். சிம்பிளாக 0 1 2 3 4. இங்கே ஏன் 5 வரல? ஏன்னா I ஐட்ரேட் ஆகிறதுப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். 0 5 விட கம்மி தான். ஸோ 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 1 5 விட கம்மி தான். ஸோ திரும்ப இங்கே அடுத்து 2 அடுத்து 3 அடுத்து 4 இங்கே வந்துருச்சு. 4 5 விட கம்மி தான், பிரிண்ட் பண்ணும். இப்போ அடுத்த ஐட்ரேஷனில் 5 வருங்க. 5 5 விட கம்மியா? 5 5 விட கம்மி கிடையாது. 5 5க்கு ஈக்குவல். அதனால தான் நமக்கு 5 வரல. இப்போ 5 வரணும் அப்படின்னா நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டூ போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா 5 வந்துடும்.
ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன்றுன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இங்கே ஆஷ் எதுக்கு சஞ்சய் போட்டிருக்க அப்படின்னா, ஆஷ் வந்துட்டு லைக் நமக்கு கமெண்ட் மாதிரி. ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிறதுக்காக. நீங்கள் இங்கே என்னன்னாலும் எழுதலாம், இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் ஆஷ்ன்றது அதுக்கப்புறம் வரது எல்லாமே கமெண்ட். ஓகே, ஸோ வைல் கிளியரா? ஸோ வைலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரன் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். வைல் ஆஃப் ஒன்னுனா என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஸோ வைல் ஆஃப் ஒன்னுன்னு போடலாம், இல்லை வைல் ஆஃப் ட்ரூன்னு போடலாம். ஓகே, ஸோ வைல் ஆஃப் ஒன்னு, வைல் ஆஃப் ட்ரூ, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா இன்ஃபைனட் லூப், கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த வித கண்டிஷன் இல்லாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வைல் ஆஃப் ட்ரூ, வைல் ஆஃப் ஒன்னுன்றதுக்கான அர்த்தம், விச் இஸ் நத்திங் பட் இன்ஃபைனட் லூப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வைல் முடிஞ்சிச்சா? அடுத்து ஃபாரையும் ரேஞ்சையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ஸோ ஃபார் அப்புறம் ரேஞ்சு. ஸோ ஃபார் ரேஞ்ச் ஐ திங்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஒரு சின்ன வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இசட் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,10ன்னு கொடுக்குறேன், கோலன் வைக்கிறேன், பிரிண்ட் ஆஃப் ஜெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரக்டரிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபைலாக ரீட் பண்ணு அப்படின்னா அதுக்கெலாம் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்படி நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏன் வரல? ஏன்னா அது 1லேருந்து 10. ஸோ 1 to 10னா 10 எடுத்துக்காது, 10க்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு 10 வேணுமா, லெவல் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், 11 கொடுத்துட்டா உங்களுக்கு 10 வந்துடும். ஓகே, ஸோ 1லேருந்து டிஃபால்ட் ஆரம்பிக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வந்துருச்சு. இதுதான் அந்த ஃபார் ஜெட் இன் ரேஞ்ச். இதே இது நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகணும், பட் ஆனால் 2ஆக இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா நீங்கள் கமா கொடுத்துட்டு ஒரு 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 3 5 7 9. இதே இது 3 இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, 1 to 11. இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. இது எப்படி இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் ஆகணுன்ற அந்த ஃபேக்டர் நம்பர். இப்போ நீங்கள் 3 கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா 1 4 7 10. ஸோ 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரிமெண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்பர் வந்து பெரிய நம்பர் கொடுத்துட்டேன், எண்டிங் நம்பர் வந்து சின்ன நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு -1 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 11 10 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ டிக்ரிமெண்ட் ஆகுதா? இதே இது நீங்கள் 2 டிக்ரிமெண்ட் ஆகணும்னா நீங்கள் 2 கொடுத்துட்டு இப்படி டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது 2 டிக்ரிமெண்ட் ஆகும். 11 9 7 5 3 1. So thank you so much once again. It's me Sanjay signing off. Until then, bye. We'll see you on the tomorrow session.